அனைத்து தமிழ் சமுதாய உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நேற்று 2 நாளா கிட்டத்தட்ட சூரியமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் உள்ள ஒரு நபரை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நாமக்கல்ல அவரை நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளராக நிறுத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த காலகட்ட சூழ்நிலையில இந்த முற்போக்கு என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரியாரிசம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சில தற்கொலைகள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, சூரியமூர்த்தியை வேட்பாளர் நிறுத்தக்கூடாது, சூரியமூர்த்தி பெண்கள், அதாவது சமுதாயங்கள் ரீதியா பிரிச்சு பேசினாரு, தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களை நபர்கள் வெள்ளாள கவுண்டர் வெட்டு பெண்களை வெட்டுனா அதை என்ன பண்ண பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நாங்கள் பதிலுக்கு பதில் செய்வோம், கட்டுனா நீங்க செய்வோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை எப்போ 2012-13 காலகட்டங்களுக்கு முன்னாடி பேசியிருப்பாரு. எப்போ கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் அப்படின்ற கோமுகன்ற கட்சியில் இருக்கும்போது பேசியிருப்பாரு. இந்த பேசின விஷயத்த இப்ப இருக்கக்கூடிய அல்ற சில்லறைகளாக இருக்கக்கூடிய சில வியாபாரிகள், அதாவது அரசியல் வியாபாரிகள் சொல்லக்கூடிய, அதுக்கு எடுப்பா இருக்கக்கூடிய சில துரும்புகள் எல்லாம் சமூக வலைதளங்களை இந்த பெரிய ஒரு விஷயமா பதிவிட்டு என்ன பண்றீங்க, சூரியமூர்த்தியை வேட்பாளராக நிறுத்தக்கூடாது, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவில் அங்க வகிக்கக்கூடிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்த வேட்பாளரை திரும்ப பெறணும்னு சொல்றீங்க. இதே யோக்கியதையில பேசுற எவனோ ஒரு காலகட்டங்கள்ல இதே திருமாவளவன் பேசினாரு. இவராத டீசெண்டா தான் பேசினாப்ல. திருமாவளவன் என்ன பேசினாரு, வன்னியர் வீட்டு பெண்ணை கட்டி பிடிக்கணும், முதலியார் வீட்டு பெண்ணை முத்தம் கொடுக்கணும், கவுண்டர் வீட்டு பொண்ணை கரம் பிடிக்கணும், ஏகப்பட்ட விஷயம், இந்த மாதிரி வன்மமான விஷயங்களை ஏகப்பட்ட விஷயம் பேசுறாங்க. அந்த யோக்கியதை படைச்சவனை நீங்க வச்சிருக்கீங்க கூட்டணியா, அது எடுத்துக்காது உங்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேற்று தான் போய் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி போய் நாச்சியார் சுகந்தின் ஒரு அம்மா போயிருதுக்கு அந்த அம்மா பேசுது. ஏன் உங்க கட்சியில புதிய தமிழக கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசாமி இருக்காரு, வெள்ளாளர் சமுதாயத்தை இழிவா பேசினாரு, அப்ப தெரியல. 4 பேர் வெட்டுன்னு சொன்னாரு, அப்ப புரியல. இன்னைக்கு இந்த வெள்ளாளர் சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் மறுபடியும் நிக்கிறாரு, தேர்தலில் நிக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆளுமை கொங்கு மண்டலத்துல ஈஆர் ஈஸ்வரன் அண்ணனுக்கு அடுத்தது ஒரு ஆளுமையா இருக்கக்கூடிய அண்ணன் சூரியமூர்த்தி அவர்கள் எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியில நீங்க பேசணும். சூரியமூர்த்தி அண்ணன் நீங்க மிரட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு காலம் நடக்காது. கொங்கு நாட்டில் உள்ள வெள்ளாள மட்டும் இந்த விஷயத்தை கையில் எடுக்க மாட்டான், தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை வெள்ளாளன் இந்த விஷயத்தை கையில் எடுப்போம். அப்ப நீ அங்க யோக்கியதை நீ நிக்க மாட்டேன்னு சொல்லி வேட்பாளர் ரிட்டர்ன் வாங்க அப்படின்னு பேசணும் அப்படின்னா, திருமாவளவன் கட்சியில நிக்க வேணாம்னு சொல்லு, எவனும் நிக்க வேணாம்னு சொல்லு, புதிய தமிழக கட்சியில் கிருஷ்ணசாமி நிக்க வேணாம்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். அதை விட்டுட்டு சூரியமூர்த்தி மேல மட்டும் வன்மத்தை கக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நேத்து நாச்சியால் சுகந்தி நீங்க பேசுறீங்க சூரியமூர்த்தியை நீக்கணும் கொங்கு நாடு மக்கள் தேசிய, அப்படியெல்லாம் உங்க சௌரியத்துக்குலாம் முடியாதுமா. எங்களோட உரிமை, எங்க வீட்டு பெண்ணை பாதுகாக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருந்தவர் தான் எங்க அண்ணன் சூரியமூர்த்தி. அவர் மேல சிறு துரும்பம் இல்ல, அவரை நீங்க நீக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு குரலை நீங்க வலுவா வச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஈத்திர வேலைகளை செஞ்ச நீங்கள் ஆதரிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிக்கிற இடத்துலையும் நாங்க ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு நாங்க பகிரங்கமா தெரிவிப்போம். உங்களால மட்டும்தான் முடியுமா? ஏன் இதே நாங்கள் பேச முடியும், நாங்களும் பேசுவோம். நீ பதிலுக்கு பதில் நீ பேசணும், நாங்க பதிலுக்கு பதில் பேசுவோம். என்னமோ யோக்கியமா இப்பதாண்டா உங்களுக்கு சமூக நீதி எல்லாம் மண்ணு மட்டை கசுமாந்திரம் எல்லாம் சேரும். வேங்கை வெயில்ல நொட்டுறப்ப அவன் கண்ணுக்கு தெரியல. பல இடத்துல பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதை கண்டிக்க துப்பு இல்ல. கஞ்சா போதை மருந்து போன்ற போதை மருந்துகள் எல்லாத்தையும் இங்க நாட்டில் அப்படியே தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, அதை கண்டிக்க துப்பு இல்ல. இந்த துப்பு எந்த துப்புமே இல்லாம ஒரு காரணமா நொட்டான உப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும், அது காரணமா நீங்க சூரியமூர்த்தியை இப்ப நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. ஒரே விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம், அண்ணன் சூரியமூர்த்தி கவுண்டருக்கு வெள்ளாளர் சமுதாயம் நாங்க துணை இருப்போம். கொங்கு வெள்ளாள மட்டும் கிடையாது, சரியா? கொங்கு வெள்ளாள மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க மொத்த வெள்ளாளனும் எங்க அண்ணன் சூரியமூர்த்திக்கு ஆதரவா நாங்க நிற்போம். உங்களால நீங்க முடிச்சதை பாருங்கடா, எங்களால நாங்க முடிச்சதை பாக்குறோம். ஓப்பன் டாக் சவால்டா உங்களுக்கு.